மெச்சூரிட்டி யாருக்குமே கிடையாதுங்க. விஜய் ரசிகர்கள் பாதி பேருக்கு ஓட்டே இல்ல. மெச்சூரிட்டி இல்ல நல்லா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, சரி, எதுவும் தெரியாது. இதுலயாவது ஒரு பாடமா எடுத்து இனிமேல் எதிர்காலத்துல எதுவும் இல்லாம கரெக்டா நடந்துட்டாங்கன்னா ஓகே. கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட, அதாவது கட்சியில இருக்கிற தொண்டர்கள்ட்ட அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. விஜய்க்கு மெச்சூரிட்டி இருக்கா? அந்த மெச்சூரிட்டியோட அவர் நடந்துக்கிட்டாரா? அந்த மாதிரி தெரியலைங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா தாங்க இருக்குது. வண்டியில நீங்களே பார்த்துருக்கீங்க, பல வீடியோ வந்திருக்கு. இப்பவும் வீடியோ புதுசா வருது. கையை அப்படிங்கிற அப்படி அப்பெல்லாம் அந்த கேரவன்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி போறாரு. இது வந்து ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு கிடையாதுல்ல. ஒரு மெச்சூரிட்டி வேணும்ல. எப்படி நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் வந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்க செய்வாங்க. நம்ம வந்து கரெக்டா இருந்தாக்கா அவங்களுக்கு கரெக்டா இருப்பாங்கல்ல. ஒரு தலைவருக்கு தான் தெரியணும் இவ்வளவு கூட்டம் வரும் வராதுன்னு தெரியணும். அவரு 10,000 பேர் அனுமதி கொடுத்தா எனக்கு 50,000 பேர் அவரு தான் அனுமதி கொடுக்கும். எச்சா சொல்லி குறைவா வரலாம், குறைவா சொல்லி எச்சா போலாமா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தெரிஞ்சாதானே எல்லாமே செய்ய முடியும். சின்ன விஷயமே செய்ய முடியாது. 41 பேர்த்த ஆகுவாங்க. எப்படி இருக்கு தலைவருங்கிறது வந்து அவர் செய்ய முடியலாம் பண்ணிக்க. தொண்டர்கள் வந்து அழைப்பு கொடுத்துருந்து நீங்கள் அவங்க தேவையான உதவிகளை செய்யுங்க, பண்ணுங்க, ஒரு அவசர தேவைக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி மக்களுங்கிற நிர்வாகிகளை வந்து மாவட்டத்துக்கு பொறுப்பில் இருக்காங்களா அவங்கள்ட்ட தகவல் சொல்லி அவங்க மூலியம் பார்த்துருக்கலாம். அவங்க எதுவும் அது நடவடிக்கை எடுக்கல. இவர் போனவர் பேட்டி எதுவும் கொடுக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அது மன வருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன அனுதாபமும் தெரிவிக்கல. 3 நிமிஷம் தெரிவிக்கிறாரு.